ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநார்த்தனை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சோழன் முதல்ல பல்லவன்கிட்டேயும் நிலாக்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களோட அருமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. நிலா இல்லாமலும் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க பாசம் என்ன அப்படின்றதையும் நம்ம சோழன் புரிஞ்சுக்கிட்டாரு. நிலாக்காக தேன் வாங்க தான் போனேன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாலேயே சோழன் அவர் பண்ண தப்பை உணர்ந்துட்டாரு. நிலா அவங்களுக்கு அதை உணர்த்திட்டாங்க. ஸோ இவருக்கு கோவம் அதிகமாக வரும் தான். சோழனுக்கு வெடுக்குன்னு அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கோவத்தில் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு புரியாமல் சோழன் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிடுறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சதுனால தான் சோழன் என்ன பண்ணாலையும் அவங்களும் விட்டு கொடுத்து போகிறாங்க. இப்போது தேன் வாங்க தான் போனேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அடுத்து சோழன் சாரிடா பல்லவா, நான் உன்னை அடிச்சிட்டேன் வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நீ என்னை அடிச்சியான்னு வலிக்காத மாதிரியே காட்டிக்கிற ஒரு தம்பி, நான் இவ்வளோ தூரம் பல்லவனை ரொம்ப திட்டி அடித்து கோவமாக பேசினதுக்கப்புறமும் கூட என்னை அவன் கொஞ்சம் கூட என் மேலே கோவமே இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டாண்டே அப்படின்றது நம்ம சோழனுக்கு என் வாயே வரல, பேச வார்த்தையே இல்லை. என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பல்லவனை கட்டிப்பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சாரிடா பல்லவா அப்படின்றாங்க. இதே தானே உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற ஒத்துமை. 1000 சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி விட்டு கொடுத்து போகிற அண்ணன் தம்பிங்க நீங்கள் உங்களோட இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையே. இதுக்காகவே நான் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனே. என் அப்பா அம்மாவை விட நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் அடித்து கோவப்பட்டதை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் பல்லவன் உங்ககிட்ட எப்படி பேசுகிறான்னு சோழன் பார்த்தீங்களா, இனிமேலாச்சு பல்லவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னுவோம். சாரிடா பல்லவா, சாரி நிலா, அண்ணே சாரிண்ணே, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுண்ணே. நிலா சொன்ன மாதிரி தனியாக வர்றதுல என்னென்ன சந்தோஷம் இருக்குது, குடும்பமாக வந்ததுனால தானே சந்தோஷம். அப்படி சொல்லலைண்ணே, நீ தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்ட. எல்லாரும் ஒன்றா வந்ததுனால பல்லவன் இப்போதோ நிலா தேன் கேட்டானதுக்காக தொலைஞ்சு போயிட்டான். அதே நானும் நிலாவும் வந்திருந்தோம் அப்படின்னா தேன் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இருந்திருப்போம். பல்லவன் ரொம்ப சின்ன பையன், அவன் வழி மாறி போயிட்டான்ல. இந்த மாதிரி சின்ன தப்பு நடந்துடுச்சேன்ற ஒரு கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேனே, என்னை மன்னிச்சுடனே அப்படின்னுவும். சரிடா சோழா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத. இதோ என்ன பாண்டிய என்ன வேணாலும் திட்டு, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் பல்லவன் ரொம்ப சின்ன பையன்டா, அவனை நாம் தானே நல்லபடியாக பார்த்து வளர்க்கணும். அவனுக்கு இன்னும் சரி எது தப்பு எதுன்னு சரி தெரியல, அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவன் என்னதான் சுட்டித்தனமாக இருந்தாலையும் நிறைய விஷயங்கள் அறிவாக பண்ணாலையும் அவன் இன்னமும் குழந்தை தான். அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம சேரன் சொல்லுவோம். ஆனால் எனக்கு புரியுதுண்ணே பல்லவா, பாப்பலா, அண்ணா வயசில் நீ சின்னவன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், நீ கவலைப்படாத, வாப்பலா அப்படின்றாங்க. அண்ணா வாண்ணா ரூமுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா சரி அடுத்து எங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னுவோம். வேறு எங்கேயும் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை சுற்றி பார்த்தே ஆகணும், ரூம்குள்ளே எல்லோரும் இருந்தால் எப்படி, வாங்க அப்படின்னுவோம். நீயும் நிலாவும் வேணால் போயிட்டு வாங்கடா அப்படின்றாங்க. அண்ணே என்னண்ணே நீ, எல்லாரும் ஒன்றா போகலாம் வாண்ணே அப்படின்னு நம்ம சோழன் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்லலாம் இது வரைக்குமே நம்ம தனியாக வந்திருக்கணும் அப்படின்னு 300 தடவை சொன்ன சோழன் இப்போ எல்லாரும் ஒன்றா போகலாம் வாங்க அப்படின்னு அவரே மனசு திருந்தி கூப்பிடுறாரு எல்லாருமே வெளியே ஜாலியாக சுற்றி பார்த்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாங்க. நைட்டு எல்லோரும் கிளம்பிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. சரி ஓகே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நடந்த பிரச்சனையையும் அவங்களே சரி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாங்க. போகிற வரைக்குமே பல்லவன் மேலே காட்டின அந்த 5 நிமிஷம் கோவத்தை அவ்வளோ பாசமாக சோழன் காட்டிக்கிட்டே போகிறாரு. பல்லவா இது வேணுமா, பல்லவா அது வேணுமா, பார்த்து உட்காரு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, பல்லவா உனக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லு, நான் காரில் போடுறேன், நீ கேட்ப அப்படின்னலாம் நிறைய சோழன் பல்லவனுக்காக செய்கிறாங்க. இப்போ மொத்தமாக பல்லவன் பக்கமே மாறிட்டீங்களே சோழன், உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. நீங்கள் இருந்தாலே ரொம்ப கோவமாக நிறைய பேசுகிறீங்க சோழன், அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பல்லவன் தொலைஞ்சிட்டான்ற கோவத்தில் இப்படி வழிமாறி போயிட்டேன்னு அவனை திட்டுறீங்களா, இல்லை நாம் தனியாக வந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது, கூடவே அவனும் சேர்ந்து அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு நமக்கு பிரச்சனை கொடுக்குறானேன்னு அவனை திட்டுறீங்களான்னு சத்தியமே நல்லா புரிஞ்சிக்க முடியல நிலா சொல்லுவோம். நிலா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அது எப்படியோ உங்களுக்கு தான் தெரியும், ஆனால் இந்த மாதிரி இது 2த்துலையுமே எதையுமே சொல்லி பல்லவனை திட்டாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நடேசன் வீட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா அவர் குடிச்சிருக்கிறாரு அப்படின்றத நிலாம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கிள் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது நடேசன் இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறாரு. பொய் சொல்லாதீங்க அங்கிள், நீங்கள் வீட்டில் தான் குடிச்சிருக்கீங்க, அதுவும் இவ்வளோ நாள் நாங்கள் ஆள் இருந்ததுனால வெளியில் குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ ஆள் இல்லை அப்படின்ன உடனே வீட்டுக்குள்ளேயே குடிச்சிருக்கீங்க, பொய் சொல்லாதீங்க அங்கிள் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற நீ? ஐயோ, நாம் தான் எல்லாத்தையும் கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டோமே, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு திருன்னு முழிக்கிறாரு. ஆக்சுவலி நடேசன் பண்ண மிஸ்டேக் கிடையாது, கூட இருந்தவங்க பண்ண மிஸ்டேக் தான். அவங்க வந்து இந்த பாட்டிலு குடித்தது சிப்ஸு இதெல்லாம் வந்து அங்கே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நிலா கேட்டாங்க. நடேசன் திருன்னு முழிக்கிறாரு. அது வந்துமா அப்படின்னுவோம், நிலா விடேப்பா அப்படின்னுவோம். இல்லைண்ணே, குடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் வேண்டான்னு நோ சொல்கிறவங்க கிடையாதுண்ணே, இவருடைய உடம்பு கெட்டு போகணும்னு இவர் மேலே இருக்கிற அக்கறையில் தானே நான் சொல்கிறேன். இவரை குடிக்கவே கூடாது நம்ம சொல்லிட்டு போயிட்டோம், அதையும் மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒன்றும் நான் அங்கிளை திட்டலைண்ணே அப்படின்னுவோம். புரியுது பண்ணிலா, இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் இப்படியே பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் காண்ற மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று கடைசியில் அப்புறம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்புறம் நடேசன் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. இப்போ மட்டும் நம்ம நிலா கிட்ட வாய் கொடுத்தோன்னா அவ்வளோதான் மாட்டிப்போம் அப்படின்னு உடனே இல்லை நீ போப்பா, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம சேரன் வந்து க்ளீன் பண்ணி விடுறாரு ரூமாவே வந்து. அடுத்து வந்து சரிண்ணே இங்கே பாருங்கள், நான் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னு கண்ணன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வானத்தி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு அப்படின்னுவோம். ஆமாம் பாண்டி, வானத்தி நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து ரொம்ப அப்செட்டாகவே ஃபோனில் கோவப்பட்டு பேசிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் போய் முதல்ல அவங்கள பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கிளம்பி போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா இங்கே வந்து சந்தாவுக்கிட்டேருந்து கால் வருது நம்ம சேரனுக்கு. அவர் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், அந்த அண்ணன் வானத்தியை பார்க்க போயிடுச்சு, இந்த அண்ணன் தோ ஃபோன் பேச ஆரம்பிச்சிடு. அடுத்த என்ன சோழன்னா நான் அண்ணி கூட போய் உள்ள ரூம் கதவை சாத்திட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம போர் தான் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சின்ன பையனாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவருக்குமே புரியுது. ஆனால் அவங்களுக்குன்னு அம்மா இல்லை, கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, எல்லாம் ஆண்கள் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான். அவருக்கும் ஆசை இருக்கும்ல, அண்ணின்னு ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம மேலே அந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க. நாமளும் அம்மா இல்லாத சோகத்தை அம்மான்னு சொல்லிட்டு அண்ணி பின்னாடியே அண்ணி சொல்லிட்டு அண்ணி கூடவே இருக்கணுன்ற ஏக்கம் இருக்கும் நம்ம பல்லவனுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பல்லவன் வந்து நிலா கூட பழகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சோழனுக்கு இது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய தம்பின்றதை நம்ம சோழன் தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அவங்களே புரிஞ்சுக்கலனாலும் நிலா கண்டிப்பாக சோழனை புரிஞ்சுக்க வச்சுருவாங்க. ஸோ இப்போது இது ஒரு சைடு இருக்க, நேராக வந்து நம்ம பாண்டி வந்து முதல்ல மெக்கானிக்கல் ஷாப் போகிறாரு. அங்கே போயிட்டு கண்ணன் ப்ரோ கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. வாண்ண பாண்டியனை அப்படின்னுவோம், கடை எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னுவோம். வழக்கம் போல் தானே, டெலிவரி வண்டி போக வேண்டிய வண்டி தான் 2 வண்டி நிற்குது, அதை நீ கை வச்சான் தானே சரியாகும், நீ அதை 2 மட்டும் சரி பண்ணிட்டேனே, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் வானத்தியை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்து வண்டியை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுவோம். ஆனால் ஏற்கனவே 2 நாள் ஆச்சு நிறுத்தி, நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் 4 நாளில் கொடுக்கணுன்னு அப்படின்னுவோம். வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்புறாரு. சரின்னு கண்ணன் ப்ரோவும் விட்டுடுறாரு. இவர் கிளம்பி வானத்தியை பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஊருக்கு வர போகிற விஷயம் வானதிக்கு தெரியும். ஆனால் எப்போ வராங்க, வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வழக்கம் போல் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய மெடிக்கல் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டி போய் அங்கே நிற்கவும் அவங்க வந்து கஸ்டமர்னு நினச்சிட்றாங்க, முகத்தை கூட பார்க்குறது கிடையாது. சொல்லுங்கள் என்ன வேணும், சீட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம வானதி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கையை நீட்டுறாரு. என்ன கையை நீட்டுறீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையவே நீட்டிட்டு இருக்காரு. அப்புறம் தான் முகத்தை திரும்பி அண்ணாந்து பார்க்குறாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா தான் பாண்டியை பார்த்த உடனே நடுவில் கண்ணாடி இருக்கிறத கூட நம்ம வானத்தை மறந்துடுறாங்க. அப்படியே கையை பிடிச்சி எட்டி, பாண்டி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தில் இருடி பொறுமையாயிரு, இடிச்சிக்க போகிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த சைடு வராங்க. நீங்கள் கஸ்டமரை கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே வானத்தி வந்து வா, இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இங்கே உட்கார வந்து பேசலான்னு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு, நீ எப்போ வந்த பாண்டி, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. நாங்கள் தான் ஊருக்கு வரப்போகிறோன்னு சொன்னோம்ல அப்படின்னுவோம். வரப்போகிறோன்னு தான் சொன்னேன், எப்போ கிளம்புனீங்க, எப்போ வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னுவோம். அதான் இங்கே நிற்கிறல்ல வானத்தி அப்படின்னுவோம். பாண்டி நீ இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ண உன்னை, போ பாண்டி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, பாரு இப்போ கூட எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்னால் தனியாக சமாளிக்கவே முடியல, இன்றைக்கி ஃபுல்லாக நின்று கால் வலிக்குது அப்படின்றாங்க. அப்போது சரி உட்காந்துக்கிட்டே, மேடம் என்ன வேலை பார்க்குறீங்க, பேசாமல் கலெக்டருக்கு படிச்சிருக்கலாம்ல, உட்காந்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னுவோம். போ பாண்டி, அவங்களுக்கு என்ன வருமோ அதானே படித்து செய்வாங்க அப்படின்னு உடனே, அப்போது நீ உனக்கு தகுந்த படிப்பை நீ படிச்சிருக்கிற மாதிரி மெடிக்கல் வேலையை
நீ பார்த்து தானே ஆகணும், கால் வலிக்குதுன்னா உட்காந்து உட்காந்து வேலை செய்ய, அவர் தான் எடுத்து கொடுக்க இருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சரி அங்கே போயிட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கவும் பாண்டி திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அப்படின்றாங்க. அப்போ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா பாண்டி அப்படின்னுவோம். கொடைக்கானலில் என்ன தேடி வாங்கிட்டு வருது அப்படின்னுவோம். அப்போது கரெக்டாக வானத்தை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொடைக்கானல்லாம் சுத்தமான காட்டு தேன் கிடைக்குமாமே, வாங்கிட்டு வரது வேண்டியது தானே எனக்கு, நானும் ரொம்ப நாளாக டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், இந்த சிப்ஸு முறுக்கெல்லாம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போடுவோம் போல் இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னுவோம். நீ கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னுவோம். அப்போ எனக்காக நீ வாங்கிட்டு வரலையா அப்படின்னுவோம். அங்கே கிடைக்கல வானதி அப்படின்றாங்க. எனது கிடைக்கலையா, போ பாண்டி, அப்போ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல நீ அப்படின்னுவோம். இங்கே பாரு, வேறு எங்கேயாச்சும் போனால் உனக்கு வாங்கி தரேன், நம்ம ஊர்லேயே வாங்கி தரேன் அப்படின்னுவோம். நம்ம ஊர்லலாம் கலப்பட தேன் பாண்டி அப்படின்றாங்க. சரிடி விடு, உன்னோட ஞாபகம் உனக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னுவோம். பாத்தியா, உனக்கு தோணவே இல்லைல்ல, என் ஞாபகமே வரல, அங்கே போனதும் என்னை மறந்துட்டேன்னு வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு வானதி, இந்த கடையில் வச்சு தான் நீ என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, இங்கே நீ என் கூட சண்டை போடாத அப்படின்னு நம்ம பாண்டி பேசிகிட்டு இருக்கவும், இன்றைக்கி தானே வந்திருக்கிறேன் நான், என் கூட சண்டை போடாத, எனக்கு மெக்கானிக்கல் ஷாப்பில் வேலை இருக்குது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு உடனே, இல்லை பாண்டி, நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், நீ இங்கே இரு அப்படின்னு வானதி நம்ம பாண்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அடுத்து இங்கே சேரன் சந்தாக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார். என்ன இன்னும் ஆளையே காணும், அண்ணன் சாப்பாடு ஏதாச்சும் சமைச்சு தருவாருன்னு பார்த்தா கிச்சன்லேருந்து சத்தமும் காணும், எங்கே போனார் அப்படின்னுவோம். அண்ணன் ஃபோன் பேச போய் 1 மணி நேரம் ஆகுதுன்னு பல்லவன் சொல்கிறாரு. எனது 1 மணி நேரமானு சொல்லிட்டு நீலா சோழன் 2 பேருமே என்னதான் பண்ணிட்டுருக்காரு. அண்ணன் கிச்சனில் பார்த்தா ஆளை காணும். அப்புறம் எட்டி பார்க்குறாங்க, பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அண்ணன் அவர் கேஷுவலாக நார்மலாக ரொமான்ஸ் பண்ணி அவர் பேசல, கொஞ்சம் டென்ஷனாக கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே என்ன நிலா ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்கவும், தெரியலையே சோழன் அப்படின்றாங்க. அங்கே அவருடைய மாமா குணமாக ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க கால் பண்ணி அழுகுறாங்க. இப்போ தான் விஷயத்தையே நம்ம சேரன்கிட்டே சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சந்தா கிட்டே ஃபோன் வச்சதுக்கப்புறமா வராரு. என்னாச்சுப்பா நிலா, சமைக்கணும்ல, நான் வேறு ஃபோன் பேசிகிட்டே இருந்ததில் மறந்துட்டு பார்த்தோம், 5 நிமிஷத்தில் சமைச்சிடுறேன் அப்படின்னவும். அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்னென்ன ஆச்சு உங்களுக்கும் சந்தாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையானே, நீங்கள் ஏதோ கோவமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கவும், அது நிலா அப்படின்னுவோம். அண்ணே சொல்லுண்ணே, ஏதாச்சும் பிரச்சனையாங்க அப்படின்னு நம்ம சேரனும் சோழன் சேரனை கேட்குறாரு. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு ஆமாப்பா பிரச்சனை தான் அப்படின்னவும் ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பல்லவனு எந்திரிச்சு வராரு. வந்ததுக்கப்புறமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அது அவருடைய மாமா இருக்கிறல்ல, அடிப்பட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல, அவர் குணமாக கூட கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் சீக்கிரமாகவே குணமாயிட்டாராம்ப்பா. இப்போது அவர் கண் விழிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அவர் கண் விழிச்சிட்டாரா, 6 மாதம் டைம் கேட்டிருந்தோமே அப்படின்னுவோம். சோழன் நீங்கள் என்ன இன்னும் 6 மாதம் போகலன்னு நினச்சிட்ருக்கீங்களா, இப்போது எத்தனை மாதம் கழிஞ்சிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்குமோ. அது அப்படின்னு யோசிக்கிறாரு. டேய், உங்களோட கல்யாண வேலையில் நிலா அப்பா அம்மா இங்கே நிலாவை கூட்டிகிட்டு போன பிரச்சனையில் நிறைய மாதம் போயிடுச்சு, நாம் தான் அது எதையுமே யோசிக்காமல் அமைதியாக விட்டுட்டோம் அப்படின்னும், நீ வேறு அவசரப்பட்டு நகை பணம்லாம் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டேன். இப்போது கண்ணை முடித்தா இருக்கிற வழிக்கு 3 மாதம் போயிடுச்சு, அவர் அதுக்குள்ளேயே வேறு சந்தாவுடைய மாமா குணமாயிட்டாரு. சந்தா ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரே அழுகப்பா, அவர் குணமாயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவர் சரியாயிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்களும் போனதுலேருந்து எதுவுமே ஃபோன் பண்ணி பேசவே இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு. என் அப்பா அம்மா அவங்க பேசிக்கிறாங்க, அவங்களாலலாம் நகை பணத்தை ரெடி பண்ண முடியாது, நம்ம பொண்ணை அவர் சரியானதுக்கப்புறமா அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நகை பணத்தை கொண்டு கொடுத்துட்டா காலம்புலாமும் வாழ்கிறதுக்கு வசதியான வாழ்க்கை வேணும்ல அப்படின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி சந்தா என்கிட்ட அழுது புலம்புதுப்பா. சந்தாவை நான் சமாதானப்படுத்தியிருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு முன்ன டைம் ஒரு முறை கூட கொஞ்சம் பயப்பட மாதிரி சந்தா பேசிச்சு, ஆனால் இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ அவர் குணமாயிடுவாருன்ற நம்பிக்கையை டாக்டர் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சந்தா அழுவுதுப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னுவோம். ஆனால் கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக நம்ம நகை பணம்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுவோம். சோழன் வேற திருன்னு முடிக்கிறாரு. நாம் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இருந்தாலும் ரெடி பண்ணி சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா சேரனுடைய வாழ்க்கையில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. அத்தனை கஷ்டப்பட்டாலும் அவர் எதை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தம்பிங்களுக்காகவே நிலாக்காகவும் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம சேரன். அவருக்கு ஒரு நல்லதை நடக்கணும்ல, அவரோட பாண்டி நம்ம சோழன் நிலா எல்லாருமே சேரனுக்கு ஒரு நல்லதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்காங்க.
அதுக்கான டைம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஏற்பாடு பண்ணணும் சந்தாவுக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்கண்ணே, சந்தாவுக்கும் தைரியம் சொல்லுங்கள். முடிஞ்சால் அவங்க ஃபோன் பண்ணால் என்கிட்ட கொடுங்கண்ணே, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக நம்ம நகை பண்ணலாம் ரெடி பண்ணிவிடுவோம். அவங்க கொடுத்த டைமில் இன்னும் 3 மாதம் இருக்குல்ல, அவர் குணமாயிட்டா அதுக்குள்ளேயே ஒன்றும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற அவசியம் இல்லை தானே. நமக்கு கொடுத்துருக்குற டைம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்படி வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு சந்தாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க வீட்டில் உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் கிடையாது. அப்படி இல்லாமல் அவரோட மாமாக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி கல்யாணம் தேதி இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சந்தாவை நமக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னு. அது வரைக்கும் நம்ம பண நகையெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு நிலா சொல்லவும், சரிப்பா நான் சந்தா கிட்டே பேசுகிறேன்னு சரின்னு சொல்கிறாரு. சரி வாங்க சோழன் அண்ணனுக்காக எப்படியாச்சும் நம்ம பணத்தை ரெடி பண்ணணும்னு இங்கே நிலா சோழன்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, ஜெயரனுடைய கல்யாணம் இந்த தடவை நடக்குமா நடக்காதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.